அதாவது ஹீல் கேரக்டர் பண்ற ரெஸ்லர்ஸை சில ஃபேன்ஸுக்கு சுத்தமா பிடிக்கவே செய்யாது. ஸோ WWE லைவ் ஈவெண்ட்ஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நிறைய ஃபேன்ஸ் பார்த்தோம்னா ரெஸ்லரோட கேரக்டர் பிடிக்காததுனால டைரக்டா ரிங்குக்குள்ள ஏறி அந்த ரெஸ்லரை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரெஸ்லர்ஸை அட்டாக் பண்ணதுனால WWE இருந்து லைஃப் டைமுக்கு பேன் பண்ணப்பட்ட ஃபேன்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். 1997 ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டினும் ட்ரிபிள் ஹெச்சும் ஒரு லைவ் ஈவெண்ட் மேட்ச்ல, அதாவது ஒரு டார்க் மேட்ச்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல ஸ்டோன் கோல்டு கிட்ட இருந்து ஸ்டன்னர் வாங்கி ட்ரிபிள் ஹெச் பாத்தீங்கன்னா கீழே விழுந்து கிடப்பாரு. அந்த டைம்ல ஸ்டோன் கோல்ட பிடிக்காத ஒரு ஃபேன் பாத்தீங்கன்னா ரிங்குக்குள்ள போய் ஸ்டோன் கோல்ட அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாரு. அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா ஸ்டோன் கோல்ட பாதுகாக்கிறதுக்காக ட்ரிபிள் ஹெச் ரொம்பவும் வேகமா எழும்பி போய் அந்த ஃபேனை வந்து தூக்கி ஒரு சூப்ளெக்ஸ் போட்டு பயங்கரமா ட்ரிபிள் ஹெச் தாக்கி இருப்பாரு. ட்ரிபிள் ஹெச் அந்த டைம்ல அவரோட கேரக்டரை பிரேக் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ஒரு அறிவு கிட்ட ஃபேனுக்கு நல்ல பதிலடியையும் ட்ரிபிள் ஹெச் கொடுத்திருந்தாரு. சவுத் ஆப்பிரிக்கால WWE ஒரு ஈவென்ட் நடத்திட்டு இருந்தாங்க. இந்த டைம்ல ராண்டி ஓட்டன் ரிங் போஸ்ட்ல ஏறி அவரோட போஸ்டிங்க பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த டைம்ல பார்த்தோம்னா எதிர்பாராத விதமா ஒரு ஃபேன் உள்ள போய் ராண்டி ஓட்டனுக்கு ஒரு லோ ப்ளோ போட்டிருக்காரு. இதனால உடனே செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் உள்ள வந்து அந்த ஃபேனை ரிங்ல இருந்து வெளியே கொண்டு போக ட்ரை பண்ணாங்க. ராண்டி ஓட்டன் பாத்தீங்கன்னா அவரோட பங்குக்கு 2 பஞ்சு அப்புறம் ஒரு கிக் அந்த ஃபேன் மேல போட்டாரு. அதுக்கப்புறமா இதை பத்தி ராண்டி ஓட்டன் கிட்ட இன்டர்வியூ பண்ணப்போ ராண்டி ஓட்டன் அந்த ஃபேனை WWE ஜெயில போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு வதந்தி வந்திருக்கு. அது என்னன்னா WWE தான் அந்த ஒரு ஃபேனை வந்து ரிங்குக்குள்ள ராண்டி ஓட்டனை அட்டாக் பண்ண அனுப்புனதாகவும் ராண்டி ஓட்டனுக்கான ஒரு பில்டப் பண்றதுக்காக WWE இதை பண்ணதாகவும் ஒரு வதந்தி உருவாச்சு. தனமா இருக்கிற ஒரு ஃபேன் அந்த லேடர் மேட்ச்ல இன்டர்ஃபியர் ஆனா எப்படி இருக்கும்? 2002 நடந்த ஒரு ரா எபிசோட்ல எடி குரேராவும் ராப் வென் டாமும் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்கான ஒரு லேடர் மேட்ச்ல மோதிட்டு இருப்பாங்க. இந்த டைம்ல பார்த்தோம்னா எடி குரேரோ லேடர் மேல யாரி பெல்ட் எடுக்க போன டைம்ல கிரௌட்ல இருந்து எதிர்பாராத நேரத்துல ஒரு முட்டாள் ஃபேன் வந்து ரிங்குக்குள்ள வந்து லேடரை தள்ளி விட்டு அந்த டைம்ல எடி குரேரோ ஒரு பூனை எப்படி உயரத்துல இருந்து குதிச்சு கீழே லேண்ட் ஆகுமோ அதே மாதிரி சேஃபா அவரோட 2 கால்ல தரையில லேண்ட் ஆகி இருப்பாரு. அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா எடி குரேரோ அந்த ரசிகரோட மூஞ்சில பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சையும் விட்டுருப்பாரு. அப்புறமா செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் அந்த ஃபேனை சேஃபா வெளியே கொண்டு போயிருவாங்க. 2012 நடந்த ஒரு ரா எபிசோட்ல மிஸ்டர் மெக்மேனும் சிஎம் பங்கும் ஒரு மேட்ச்ல மோதுவாங்க. இந்த டைம்ல சிஎம் பங்க் ஒரு ப்ரோமோ கட் பண்றதுக்காக ஆடியன்ஸ் மத்தியில போயிருப்பாரு. ஸோ ஆடியன்ஸ் நடுவில் அவர் நின்றுட்டு இருக்கும் போது ஒரு ஃபேன் பாத்தீங்கன்னா ரொம்பவே அறிவு கட்டத்தனமா சிஎம் பங்கு வந்து தள்ளி விட்டுருக்கான். இதுல செம்ம காண்டன சிஎம் பங்கு பின்னாடி இருந்த ஒரு ஃபேனை தள்ளி விட்டுட்டு அவரோட வாயில ஒரு குத்தும் விட்டுருப்பாரு. ஆனா சோகமான விஷயம் என்னன்னா சிஎம் பங்க் பாத்தீங்கன்னா அவரை தள்ளி விட்ட ஃபேனை அடிக்காம சும்மா பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒரு பாவப்பட்ட நார்மலான ஒரு ஃபேனை அடிச்சிருப்பாரு. ஸோ ரொம்பவும் அதிகமான கூட்டம் இருந்ததுனால சிஎம் பங்க் வந்து இந்த ஒரு விஷயத்த எதிர்பாராம தெரியாம தான் பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறமா நடந்த இன்டர்வியூல சிஎம் பங்க் பாத்தீங்கன்னா அந்த ஃபேன் கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்காரு. நார்மலாவே பார்த்தோம்னா ஜான்சினா WWE ரிங்ல என்டர் ஆகும்போது பாதி ஃபேன்ஸ் ஜான்சினாவுக்காக சியர் அப் பண்ணுவாங்க. அதே டைம்ல மீதி ஃபேன்ஸ் ஜான்சினாவை ரொம்பவே ஹேட் பண்ணுவாங்க. WWE நடந்த ஒரு ரா எபிசோட்ல பார்த்தோம்னா ஜான்சினாவோட ஃபேன் கேர்ள் ஒருத்தங்க ரிங்குக்குள்ள போய் ஜான்சினாவை கெட்டி பிடிக்க முயற்சி பண்ணாங்களா இல்ல ஜான்சினாவை அட்டாக் பண்ண முயற்சி பண்ணாங்களான்னு தெரியாது. ஆனா ஜான்சினா கிட்ட போயிருக்காங்க. உடனே செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கள வந்து ரிங்ல இருந்து வெளியே கொண்டு போயிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல சீனாவுக்கு அதிகமான ரசிகர்களும் அதே டைம்ல அவர் வெறுக்கக்கூடியவங்களும் இருந்ததுனால எக்ஸாக்டா அந்த கேர்ள் ஃபேன் வந்து எதுக்கு உள்ள போனாங்க அப்படிங்கிற ரீசன் வந்து இன்னைக்கு வரைக்கும் தெரியப்படாம இருக்குது. 2015 நைட் ஆஃப் சாம்பியன்ஸ் பேப்பரியூல வயர்ட் ஃபேமிலிக்கும் ரோமன் ரெயின்ஸ், டீன் ஆம்ப்ரோஸ் அப்புறம் கிறிஸ்டெரிகோ டீமுக்கும் ஒரு மேட்ச் நடக்கும். ஆரம்பத்தில் பார்த்தோம்னா இந்த மேட்ச்ல ஷீல்டோட 3வது மெம்பர் யாருன்னு அறிவிச்சிருக்க மாட்டாங்க. கிறிஸ்டெரிகோ வந்து ஷாக்கிங்கா தான் அந்த மேட்ச்ல வந்து என்ட்ரன்ஸா கொடுத்திருப்பாரு. அதே டைம்ல பார்த்தோம்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேன்ல ஒருத்தர் வந்து ஷீல்டு மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஷீல்டு டீம்ல ஜாயின் பண்றதுக்கு ரெடியா ரிங்குக்குள்ள போய் ரோமன் ரெயின்ஸுக்கும் டீன் ஆம்ப்ரோஸ்க்கும் நடுவில் நின்றுருக்காரு. அப்புறமா செக்யூரிட்டி கார்டு பாத்தீங்கன்னா அந்த ஃபேனை ரிங்ல இருந்து வெளியேற்றிருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த மேட்ச்ல கிறிஸ்டெரிகோ பிரான் ஸ்ட்ரோமன் கிட்ட சப்மிட் பண்ணி தோத்துருக்காரு. WWE செத் ரோலின்ஸ் ஹீல் கிமிக் பண்ணாலும் சரி ஃபேஸ் கிமிக் பண்ணாலும் சரி அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் எப்பவுமே இருந்திருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா சம்மர் ஸ்லாம்ல ஜான்சினாவை தோக்கடிச்சு செத் ரோலின்ஸ் WWE வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பையும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்ணதுக்கு அப்புறமா நடந்த ஒரு மேட்ச்ல அவர் நியூ டே கூட டீமா இணைஞ்சு ஜான்சினா, டைட்டோ சோனல் அப்புறம் டேரன் எங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாரு. ஸோ இந்த டைம்ல அவரோட என்ட்ரன்ஸை செத் ரோலின்ஸ் கொடுக்கும்போது ரிங் சைட்ல இருந்த ஒரு ஃபேன் பார்த்தோம்னா பேரிகேடை தாண்டி வந்து ஒரு சில நொடிகளுக்கு செத் ரோலின்ஸ் பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு வாக்கிங்கா போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா செக்யூரிட்டிஸ் பாத்தீங்கன்னா அவரை ரிங்ல இருந்து வெளியே அனுப்பியிருக்காங்க. செத் ரோலின்ஸுக்கும் ஃபின் பேலருக்குமான செக்மெண்ட் நடந்துட்டு இருந்த டைம்ல ஒரு ஃபேன் பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா ரிங்குக்குள்ள என்டர் ஆகி செத் ரோலின்ஸுக்கு ஹக் பண்ண போயிருப்பாரு. ஆனா அவரு ஹக் பண்ண போனாரா அட்டாக் பண்ண போறாதான் தெரியாம இருந்த செத் ரோலின்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஃபேனை தள்ளி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறமா செக்யூரிட்டி கார்டு வந்து உடனே அந்த ஃபேனை ரிங்ல இருந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்க. WWE ஃபேன்ஸுக்கெல்லாம் ஷீல்ட
ப்ளட்டை வந்து எப்பவுமே பிடிக்கும். இதுக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னா 2015 நடந்த ஒரு டார்க் மேட்ச்ல டீன் அம்ப்ரோஸ் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ஆட்டோகிராஃப்ல சைன் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த டைம்ல டீன் அம்ப்ரோஸ்க்கு பின்புறத்துல இருந்து ஒரு ஃபேன் ஓடி போய் அவருக்கு பக்கத்துல போயிருப்பாரு. அதே டைம்ல செக்யூரிட்டி கார்டும் பாத்தீங்கன்னா அந்த ஃபேனை அந்த இடத்துல வந்து தடுத்து நிறுத்தியிருப்பாரு. WWE 1990களில் பால் பியரர் வந்து அண்டர்டேக்கர் கூட ஒரு மேனேஜரா இருந்துட்டு இருந்தாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பால் பியரர் கேனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி கேனுக்கு அம்மா அப்பா இருந்ததுக்கு அண்டர்டேக்கர் தான் காரணம் அப்படின்னு ஒரு செக்மெண்ட்ல சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா அண்டர்டேக்கரை பாத்தீங்கன்னா பிட்ரே பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணியிருப்பாரு. ஸோ இது மூலமா அந்த டைம்ல ஃபேன்ஸ் மத்தியில பால் பியரர் மேல அதிகமா வெறுப்பு உருவாச்சு. ஸோ இந்த வெறுப்பை வெளிப்படுத்துற விதமா அந்த டைம்ல ஒரு ஃபேன் கேர்ள் பாத்தீங்கன்னா பால் பியரரோட என்ட்ரன்ஸ் டைம்ல அவர் அட்டாக் பண்ணி அவரோட காலை பிடிச்சு தூக்கி அவரை தரையில தள்ளி விட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. WWEல டீன் அம்ப்ரோஸ் செத் ராலின்ஸை மணி இந்த பேங்கை வச்சு அட்டாக் பண்ணி அதுக்கப்புறமா மணி இந்த பேங்கை கேஷின் பண்ணதை நம்ம பார்த்துருப்போம். அதே டைம்ல பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் யாராவது இந்த மணி இந்த பேங்கை யூஸ் பண்ணி ஒரு ரெஸ்லர் அட்டாக் பண்ணா எப்படி இருக்கும்? 2015 பிரேவியாட்டும் ரோமன் ரெயின்ஸும் ஒரு WWE லைவ் இவெண்ட்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தப்போ ஃபேன்ஸ் மத்தியில இருந்த ஒரு 31 வயசு மதிக்கத்தக்க ஆண் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அவரோட ரெப்ளிகா மணி இந்த பேங்கை தூக்கி ரோமன் ரெயின்ஸோட தலையிலே ஸ்ட்ரெயிட்டா எரிஞ்சிருக்காரு. மணி இந்த பேங்க் தலையில பலமா அடிச்சதுல ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு சில செகண்டுக்கு ஸ்டண்ட் ஆயிருக்காரு. அதுக்கப்புறமா செக்யூரிட்டி எல்லாம் சேர்ந்து அந்த ஃபேனை அந்த ஈவெண்ட்ல இருந்து வெளியேற்றினது மட்டும் இல்லாம லைஃப் டைமுக்கு அந்த ஃபேன் எந்த ஒரு WWE ஷோக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பேன் பண்ணவும் செஞ்சிருக்காங்க.